அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. தற்போது வரை மத்திய அரசு நிதி வழங்காததால் SSA திட்டத்தில் பணியாற்றக்கூடிய IAS அதிகாரி உட்பட 15,000 அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட இயக்குநரகம் என்று ஒரு தனியாக ஒரு இயக்குநர் அலுவலகம் இயங்கி வருகிறது. RTIAS என்ற அதிகாரியின் கீழ் இந்த துறை இயங்கி வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என்று சுமார் 15,000 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் மத்திய அரசு விடுவிக்கக்கூடிய அந்த நிதியில் இருந்துதான் சம்பளம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காததன் காரணமாக நிதி சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தது. கடந்த 27ஆம் தேதி காலை தமிழக முதலமைச்சர் டெல்லியில் பிரதமரை நேரில் சந்தித்து பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நேரில் வலியுறுத்தியிருந்தார். ஆனாலும் கூட தற்போது வரை மத்திய அரசு நிதி ஒதுக்காத நிலையில் நேற்றுடன் முடிவடைந்த அந்த செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் 15,000 ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு தற்போது வரை வழங்கப்படவில்லை என்பதுதான் தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல்களாக இருக்கின்றன. அந்த துறையின் இயக்குநரான IAS அதிகாரி உட்பட பலருக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை. மத்திய அரசு நிதி வழங்காததன் காரணமாக யாருக்கும் சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக ஆசிரியர்களும் ஊழியர்களும் அதிர்ச்சியாக தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கினால் மட்டுமே சம்பளம் வழங்க முடியும் என்றும் சுமார் 25 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சம்பளம் வழங்க வேண்டி இருப்பதாகவும் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் தமிழக அரசும் தற்போது வரை அதற்கான அரசாணையோ சிறப்பு நிதி வழங்குவதற்கான நடவடிக்கை எதுவும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை என்பதால் சம்பளம் எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் ஊழியர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மத்திய அரசு நிதி ஒதுக்காததன் காரணமாக தற்போது இந்த ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடியை பள்ளி கல்வித்துறை சந்தித்திருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.